இப்போ அந்த பெண் வந்து கேட்டால் ஒரு கிட்டத்தட்ட பாலிவுட் வந்து இயக்குநர்கள் சில பேர் வந்து அந்த பொண்ணை அப்ரோச் பண்ணி படங்களை நடிக்கிறதுக்கு நடிகையாகவே மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பிஸி ஷெட்யூல் தான். இந்த சுச்சுவேஷனில் அந்த பெண்ணுக்கு வந்து பலவிதமான நெருக்கடிகள், அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இயக்குநர்கள்கிட்ட இருக்கிற எப்பவும் வழக்கமாக நடக்கக்கூடிய அந்த பாலியல் தொல்லைகள் தணிக்கை செய்யும் போது அதை வந்து பார்த்திங்கன்னா பொய்ன்னு தெரியுது, பொய் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு தெரிய வருதுன்னு. இப்போ அந்த பெண்ணை என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பெண்ணோட கணவர்னு சொல்லக்கூடிய அந்த பையனை வந்து என்ன செஞ்சாங்கன்னா போக்ஸ் ஆக்டை போட்டு உள்ள கடைசியில் எங்கே வந்து நிற்கிறானுங்கன்றது பாருங்கள். ஒன்று ஒரு பெண்ணுக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுக்குற இடத்துல வந்து நிற்கிறானுங்க, அல்லது அந்த பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா தனக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்திட்டாலும் பார்த்திங்கன்னா அதை சட்டம் கொண்டு வந்து எப்படி வந்து இதை முடக்கிறாங்கன்றதை பாருங்கள். இது எவ்வளோ பெரிய கொடுமை இது. இப்போ அது கடைசியில் எங்கே வந்து நிற்கிறீங்கன்னா மத ரீதியான பிரச்சனையில் தான் வந்து நிற்கும். இந்த பெண் வந்து இந்து, அவர் வந்து இஸ்லாமியர், வந்து பார்த்தீங்கன்னா இது லவ் ஜிகாத்னு இவங்க சொல்ல, அந்த பொண்ணு அது இல்லைன்னு சொல்ல, கடைசியில் எங்கே வந்து கேட்டால் டூப்ளிகேட்டாக சர்டிஃபிகேட். அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு 1 இயர் அந்த பொண்ணு பொறுமையாக இருந்திருக்கலாம். இப்போ இந்த சட்டமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியாக பயன்படுதா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து எதுக்காக இந்த சட்டம் கொண்டு வந்தாங்கன்ற அந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக நிற்குது. நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுபெரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். சார், எல்லாருமே வந்துட்டு ஓவர் நைட்ல ஒபாமா ஆகிறது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஓவர் நைட்ல ஒபாமா, ஆமா, ஒரே நைட்ல திடீர்னு பாப்புலாரிட்டி பயங்கரமான ஒரு பெரிய ஃபிகர் லெவலுக்கு போறது அப்படின்றது, அப்படி ஒரு வாய்ப்பு வந்து ஒரு கும்பமேளாவில் நடந்த ஒரு பெண்ணுக்கு வந்து கிடைச்சது. ஷெட்யூல் ட்ரைப் அந்த பெண்ணுக்கு வந்து கிடைச்சது. ஸோ அந்த பெண்ணோட எதிர்காலம் இப்போ எப்படி இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை முறை, அதை பற்றி? இல்லை, அதுதான் இப்போ போக்ஸ் ஆக்டில் வந்து அவருடைய அந்த பெண்ணோட வந்து கணவர்னு அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க, கணவர் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இங்கே சட்டம்ன்றதை விட தாண்டி என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து முதல் கட்டமாக அவங்க மேலே உள்ள குற்றச்சாட்டு என்னென்னா, இவங்க அடிப்படையில் இவங்க வந்து தெரியல, கும்பமேளாவில் வந்து இவங்க வந்து இந்த உத்ராட்சம் மாலை இதெல்லாம் விற்கிற பெண்ணை தான் வந்து இதெல்லாம் வந்து இந்துக்களுடைய அடையாளமாக தானே பார்க்கப்படுது. உத்ராட்ச மாலையாக இருக்கட்டும் அல்லது மற்ற எல்லா இந்த மாதிரி இந்த கோயிலில் வந்து விற்பனை செய்யக்கூடிய அந்த மணி மாலை, இந்த சாமி படங்கள் இதெல்லாம். ஸோ அதில் வந்து அதுவும் கும்பமேளாவே வந்து அந்த பெண் வந்து ஓவர் நைட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டாங்க. அது காரணம் அடிப்படையில் அந்த பெண் வந்து அழகாக பிறந்தது தான். சரிங்களா? ரொம்ப அழகாக இருக்கும். ஆமாம், சொல்ல அழகாக பிறந்தது தான். ஸோ ஒரு வகையில் வந்து இது வந்து அழகுக்கு அங்கீகாரம் சொல்லலாம். அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடிப்படையிலே வந்து ஒரு ஷெட்யூல்டு ட்ரைப், பழங்குடி வகுப்பை சார்ந்த ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றம் ஏதோ ஒரு வகையில் கிடைக்குது. அந்த முன்னேற்றம்னா அந்த முன்னேற்றத்தை நம்ம வரவேற்கணும் தான் பொதுவாகவே. அப்படிதான் நடிக்கிறதுக்குள்ள வாய்ப்பெல்லாம் கிடைச்சது. ஆமாம், எல்லாருமே சாதி பாகுபாடு எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணை வந்து எல்லாருமே வந்து பாராட்டினாங்க. வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஆதரவான நிறைய பேர் வந்து ரசிகர் மன்றம்லாம் ஓவர் நைட்டை உருவாச்சு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருந்தோம். இந்தியா முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உச்சபட்சமாக வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்க உட்பட எல்லாருமே அவங்க பார்வையும் அந்த பெண் மீது போனதை நம்ம பார்த்தோம். இப்போ அந்த பெண் வந்து கேட்டால் ஒரு கிட்டத்தட்ட பாலிவுட் வந்து இயக்குநர்கள் சில பேர் வந்து அந்த பொண்ணை அப்ரோச் பண்ணி படங்களை நடிக்கிறதுக்கு நடிகையாகவே மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பிஸி ஷெட்யூல் தான். இந்த சுச்சுவேஷனில் அந்த பெண்ணுக்கு வந்து பலவிதமான நெருக்கடிகள், அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இயக்குநர்கள்கிட்ட இருக்கிற எப்பவும் வழக்கமாக நடக்கக்கூடிய அந்த பாலியல் தொல்லைகள். ஸோ இதெல்லாம் அந்த பெண்ணுக்கு நிறைய பிரச்சனைகள் சந்திச்சதுனால அந்த பெண் என்ன செய்கிறாங்கன்னா, தான் விரும்பின ஒருத்தரை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இப்போது இதில் என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விரும்பின பையனை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. அந்த யாரை விரும்புகிறாங்களோ அந்த வாலிபர் வந்து இஸ்லாமிய வகுப்பை சார்ந்தவர். சரிங்களா? சரி, இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அந்த பெண்ணுக்கும் அந்த பையனுக்கும் உள்ள பிரச்சனை. அது அவங்க பார்த்துக்க போகிறாங்க. சரிங்களா? ஆனால் இதை என்ன செஞ்சாங்கன்னா லவ் ஜிகாத்ன்ற அந்த இதில் கொண்டு வந்து, இப்போ இங்கே சொல்லுவாங்களே நாடக காதல் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து கேட்டிங்கன்னா வந்து இந்து பெண்ணை வந்து சிறுபான்மை பிரிவை சார்ந்த வந்து இஸ்லாமியர் வந்து கட்டாய மதமாற்றம் பண்ணி மிரட்டி எல்லாம் வச்சுருத்தி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ற அதுதான் அந்த லவ் ஜிகாத்ன்ற அந்த ஒரு அமைப்பு மாதிரி வச்சு, அது சட்டம் கிடையாது. அப்படி இங்கே எப்படி நாடக காதல் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பேசி இது பண்ணாங்க. அதுக்கு அந்த பெண்ணும் விளக்கம் கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து அந்த லவ் ஜிகாத் எதுவும் இல்லை, எனக்கு வந்து நான் விரும்பி மனப்பூர்வமாக தான் நான் வந்து இதை நான் பண்ணேன். ஆனாலும் இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா, லவ் ஜிகாத்துன்றத அந்த இதை விட்டாங்க. பார்த்தோன்னா அந்த ரூட்டுக்கு போகாமல், அந்த ரூட்டில் பயணிக்காமல் இந்த பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 17 வயசு தான் ஆகுது. ஆனால் 18 வயசுன்னு சொல்லி பொய்யான ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்து இவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் எங்கே நடந்திருக்கு? கோயிலில் கல்யாணம் நடந்திருக்கு. எங்கள் கோயிலுக்கு கேரளாவில் நடந்திருக்கு. கேரளாவில் ஒரு கோயிலில் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த கோயில் சான்று கொடுக்கும்போது
18 வயசு பூர்த்தியான மாதிரி வந்து ஒரு போலியான சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து இது தணிக்கை செய்யும் போது அதை வந்து பார்த்தீங்கன்னா பொய்ன்னு தெரியுது, பொய் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு தெரிய வருதுன்னு. இப்போ அந்த பெண்ணை என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பெண்ணோட கணவர்னு சொல்லக்கூடிய அந்த பையனை வந்து என்ன செஞ்சாங்கன்னா போக்ஸ் ஆக்டில் போட்டு உள்ள போக்ஸ் ஆக்ட்லேயே உள்ள போட்டாங்க. கண்டிப்பாக இது வந்து என்னென்னா, இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. போக்ஸ் ஆக்ட் வந்து வேணான்னு நம்ம சொல்லவே இல்லை. போக்ஸ் ஆக்ட் வந்து கண்டிப்பாக வேணும். வந்து அது குழந்தைகள், அதாவது பெண் குழந்தைகளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான சட்டம். அது பாலியல் ரீதியாக வந்து எவ்வளோ வந்து அத்துமீறல்கள் நடக்குது, கொடுமைகள் நடக்குது, வன்புணர்வு நடக்குது. அதிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த போக்சோ ஆக்ட். ஆனால் அதே போக்சோ ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது போன்ற வந்து ஓரளவுக்கு தெளிவடைஞ்ச, நான் கிட்டத்தட்ட 17 வயசு முடிஞ்சிருச்சு, ஆனால் 18 வயசு ஆகலைன்ற ஒரே காரணத்தினால அந்த பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா கணவரை வந்து பார்த்திங்கன்னா வந்து போக்சோ ஆக்டில் கணவர்னே சொல்லக்கூடாதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த கல்யாணமே செல்லுபடியாக அது எப்படி கணவர் சொல்ல முடியும்? அப்படி பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து தவறுன்னு நான் சொல்ல வரல. இப்போ இதை நம்முடைய தவறுன்னு இதை நம்ம சரின்னு சொன்னோம்னா என்ன ஆகும்னா, அப்போ வந்து போக்சோ ஆக்டை பற்றி நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண் வந்து ஒரு வருஷம் காத்திருந்துருக்கலாம். ஒரு வருஷம் காத்திருக்கலாம், துணையாக வச்சுட்டு இருந்தலாம். இப்போ வந்து கல்யாணம் ஆகாமல் துணையாக கூட இருந்திருக்கலாம். அந்த 18 வயசு முடிஞ்ச உடனே சட்டப்படி திருமணம் பண்ணிக்கிறது தானே பாதுகாப்பது. இப்போ வந்து கல்யாணமே செல்லாதுன்னு தானே ஆயிடுது. அதனால வந்து ஒரு வருஷம் காத்திருந்துருக்கலாம். அந்த பொண்ணுக்கு நிறைய நெருக்கடிகள் வேற கொடுக்கப்படும். அதனால தான் இப்போ அதுதான் இங்கே என்னென்னா, இப்போ பாருங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் பாருங்கள். ஒரு பெண் வந்து அதுவும் அடிமட்டத்திலேருந்து அதுக்கென்னா ஒரு பழங்குடி வகுப்புலேருந்து வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போராட வேண்டியது இருக்குது பாருங்கள். எல்லாமே இங்கே வந்து ஆகா ஓஹோன்னு பாராட்டினாலும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் எங்கே வந்து நிற்கிறானுங்கன்றது பாருங்கள். ஒன்று ஒரு பெண்ணுக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுக்குற இடத்துல வந்து நிற்கிறானுங்க, அல்லது அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்திட்டாலும் பார்த்தீங்கன்னா அதை சட்டம் கொண்டு வந்து எப்படி வந்து இதை முடக்கிறாங்கன்றதை பாருங்கள். இது எவ்வளோ பெரிய கொடுமை, இது மிகப்பெரிய கொடுமை. இது இந்த இடத்துல நம்ம வந்து இந்த பெண் செய்தது சரின்னு சொல்ல, போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தது தப்பு. அது வந்து யாரும் வந்து அதை வந்து ஆதரிக்க முடியாது. சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது குற்றம். அது ஆனாலும் அந்த குற்றம் செய்வதற்கு காரணம் என்ன அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம். இப்போ 17 வயசு முடிஞ்சிருச்சு, ஆனால் எல்லா அறிவும் இருக்குது, எல்லா தெளிவும் இருக்குது. ஆனாலும் வந்து என்னால் கல்யாணம் முடியாது, சட்டம் வந்து குறுக்க நிற்குதுன்றது தான் அங்கே பார்வையாக பார்க்கப்படுது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த போக்சோ ஆக்டை வந்து கோர்ட்டுன்னு ஒரு படம் இருக்குது, COURT, கோர்ட், நீதிமன்றம். கோர்ட்டுன்னு ஒரு படம் இருக்குது. அது கூட இப்போ வந்து ரீமேக் பண்ணுறாங்க. ரஞ்சன் சொல்லி பேர் வச்சு இன்றைக்கி பிரசாந்த் நடிக்கிறார். அந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருக்குது. அதில் வந்து எப்படி அந்த போக்சோ ஆக்டை வந்து எப்படி மிஸ்யூஸ் ஆகுதுன்றத காட்டியிருப்பாங்க. அந்த படத்தில் வந்து எப்படி வந்து இது எப்படி சம்மந்தப்பட்டவங்க வந்து அந்த பெண்ணை சம்மந்தப்பட்டவங்க அந்த பெண் வந்து காதலிக்கிறா. ஆனால் வந்து அந்த பெண்ணை வந்து இப்போ காதலனை வந்து பிரிக்கணும். காதலனை பிரிக்கிறதுக்கு எப்படி வந்து சதித்திட்டம் தீட்டி அந்த போக்சோ ஆக்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகபிள் ஆகிற மாதிரி பண்ணுறாங்கன்றது தான் அந்த படத்தோட இதுவே. உண்மையிலே எல்லாருமே பார்க்கணும் அந்த படத்தை. அது தமிழில் ரீமேக் ஆகுது, இவங்க பண்ணுறாங்க. பிரசாந்த் தான் நடிக்கிறார் அதில். ஸோ இப்போ என் பார்வையில் நான் என்ன சொல்கிறேன்னா, போக்சோ ஆக்டும் வேணும். ஆனால் அதே சமயத்தில் இது போன்ற வந்து ஒரு அந்த படத்தில் ஒரு வசனம் வரும், ஒரு நாள் முன்னாடி இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து போக்சோ ஆக்ட் அப்ளிகபிள் ஆகிடும். 18 வயசானால் வந்து போக்சோ ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஆனால் ஒரே ஒரு நாள் முன்னாடினா கூட வந்து பார்த்திங்கன்னா அது அந்த இடத்துல அந்த படத்தில் அந்த வசனம் வைப்பாங்க. அப்போ இதுக்கு என்னென்னா ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு எட்டப்படணும். போக்சோ ஆக்ட் கண்டிப்பாக வேணும். பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு கண்டிப்பாக தேவை. ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து காதலர்களை பிரிக்கிற மாதிரி ஒரு சூழல் வருது இல்லையா? அப்போ அந்த ரிவ்யூ பண்ணக்கூடிய இடத்துல அந்த போக்சோ ஆக்ட் இருக்குது. ரிவ்யூ பண்ணணும் தவிர அதை நீக்கணும்னு சொல்ல. இந்த மாதிரி விஷயத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த என்ன இடர்பாடு இருக்குது, ஏன்னா ஒரு சட்டத்தை பயன்படுத்தும் போது தான் அது நடைமுறை சிக்கல்கள் என்ன இருக்குன்றது தெரியுது. அப்போ இந்த இடத்துல வந்து அதை ரிவ்யூ பண்ணணுன்றது தான் என்னுடைய பார்வை. அது நீங்கள் சொல்கிறதுல நான் ஒரு விஷயத்தில் வந்து உடன்படுறேன். என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் கேரளாவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் வந்துட்டு வன்புணர்வு சம்பந்தமான வழக்கில் போலியாக வந்து கைது செய்யப்பட்டு சிறை. அதுக்கப்புறம் நிறைய ஆண்கள் வந்து இதில் பாதிக்கப்படுறாங்க. உண்மை அது. நான் எப்போவுமே நான் சொல்கிறேன், எல்லா சட்டமுமே வந்து ஏன் நீங்கள் இவ்வளோ தூரம் போகிறீங்க, 55 வயசு 60 வயசில் ஒரு அம்மா போய் கொடுக்குறாங்க, அவருக்கு 60 வயசு, இந்த அம்மாவுக்கு 55 வயசில் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டால் வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி கேஸை கொடுக்குறாங்க. தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் நடந்திருக்கு. வரதட்சணை கொடுமை கேஸை கொடுக்குறாங்க. ஆனால் உள்ளபடியே என்ன தெரியுங்களா, அங்கே சிக்கலே வேறு. அவர் 60 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகலாக வந்து இன்னொரு தொடர்பு இருக்குது அவருக்கு. சரிங்களா? திருமணத்தை கடந்த
அதான் சொல்கிறாங்க இல்லையா, கள்ளக்காதல் இருக்குது, அது நம்ம திருமணத்தை கடந்த உறவு இருக்குது, அது கோர்ட்டு நார்மலைஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா இவங்களுக்கு என்னென்னா அதை சொன்னோம்னா அவமானம் இது, அதை விட என்ன வந்து அடித்து துன்புறுத்துறாரு, வரதட்சணை கொடுமை பண்ணுறாரு. ஆனால் உள்ளபடியே உள்ளே போய் விசாரணை பிறகு தான் தெரியுது இவர் வந்து ஒரு பெண்ணோட தொடர்பு. அந்த நேரடியாக அந்த புகார் கொடுக்காம இவங்க என்ன செய்யறாங்க கேட்டிங்கன்னா, இந்த கேஸில் தூக்கி உள்ளே போடு, அந்த கேஸில் போட முடியாது உள்ள இல்லையா, அது வெளியில் தெரிஞ்ச அவமானம் அசிங்கம் வேறு. அதை விட இப்படி போடுங்க, என்னென்னு கேட்டால் வரதட்சணை கொடுமை பண்ணார், 55 வயசில் எங்கம்மா வரதட்சணை கொடுமை பண்ண போகிறாரு, 60 வயசு ஆயிடுச்சு, அதாவது சுடுகாட்டுக்கு போகிற வயசில் போயிட்டு. ஸோ இப்போது இந்த மாதிரி வந்து சட்டங்கள் வந்து தவறாக பயன்படுறது உண்மை. இப்போ ஒருத்தரை வந்து ஒருத்தரை வீழ்த்தணும்னு சொன்னால் ஒரு பெண் நினச்சா ஒரு பாலியல் ரீதியாக ஒரு கேஸை போட முடியும், கொடுக்க முடியும். உடனே அவன் டோட்டலாக நேமே அதாவது என்ன கேட்டால் தலைகீழ போயிடும் நேம். ஒரு பெண் வந்து பாலியல் புகார் கொடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதனால தானே இன்றைக்கி பல பேர் வந்து ஆண்கள் ஏன் வந்து சில நேரங்களில் வந்து அடங்கி போயிடுறாங்க, எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை. ஒரு குறிப்பிட்ட சில ஒரு அலுவலகங்கள்லேயே கூட பார்த்தீங்கன்னா வேலை வாங்குறதுலேயே கூட சிக்கல் இருக்குது. அரசியல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ சமீபத்தில் ஒருத்தர் வந்து பிஜேபியில் இருக்கிற வேறு வழி இல்லாமல் சொல்கிறோம், இவரா இப்படி அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா கருநாகராஜன் பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி வந்து செய்திகள் வந்தது இல்லை. ஆனால் ஒரு பெண் வந்து அதுதான் சார் பேர் எல்லாமே கருநாகராஜன் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து அப்படி அந்த மனிதரை பார்த்தா இவரா இப்படி அப்படின்ற அப்படி தான் இருக்கும் சில பேர் பார்க்கும்போது. ஆனால் அவங்க வந்து அவர் மீது வந்து ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து காருக்குள்ளேயே வச்சு என்ன இதை பண்ணார் அதை பண்ணாருலாம் சொல்லி சொல்கிறாங்க. இது உண்மையா பொய்யா, எது சரி எது தப்புன்றதை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவரும் அதுக்கேற்ற மாதிரி வந்து இது வரைக்கும் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கிறாரு. நியாயமாக இது போல ஒரு குற்றச்சாட்டு வந்தாக்கா அதை மறுக்கணும். ஸோ பெண்களை வந்துட்டு இன்னும் வந்து அவங்க திறமையை வந்து பார்க்காம இன்னும் அது இல்லை, அது நம்ம அதனால தான் நம்ம அவசரப்பட்டு இந்த சைடும் நிற்க முடியாது அந்த சைடும் நிற்க முடியாது. ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா அது உண்மையாகவும் இருக்கலாம். வெளிநா இவ்வளோ நாள் ஏன் சொல்லணும் அந்த கேள்வி கேட்க முடியுமா, ஏன் இவ்வளோ நாள் சொல்லலைன்னு கேட்க முடியுமா? அவ்வளோ நாள் சொல்லணும், அவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து தடுக்கப்பட்டிருக்கலாம், ஒரு கட்டத்துக்கு மேலே பஸ்ட் ஆகலாம், இருக்க தொல்லை அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சமீபத்தில் கூட ஒரு கம்யூனிஸ்டில் ஒரு தம்பி வந்து பிடிபட்ட போது இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையா, நான் இஷ்டப்பட்டு தானே நான் வந்து அந்த தப்பு பண்ணேன், அவங்களும் இஷ்டப்பட்டு தானே என்கிட்ட வந்தாங்கன்னு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து நம்ம வந்து கேட்டால் வந்து இஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டான்றதான் கிடையாது. நடைமுறையில் ஒரு ஒழுக்கத்தை நம்ம வந்து கடைபிடிச்சு ஆகணும். இல்லை நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கிறோமே, இன்னொருத்தருக்கு நம்ம வந்து ஒரு முன்னுதாரணமாக தானே இருக்கணும் இல்லையா. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து நார்மலைஸ் பண்ண முடியாது. இல்லை அந்த தப்பெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ண முடியாது. சரிங்களா, நான் ஸ்லிப் ஆகிட்டேன் விழுந்துட்டேன்னு சொல்லலாம். விழுந்து நான் வந்து அவங்களும் இஷ்டப்பட்டு தான் விழுந்தாங்க, நானும் இஷ்டப்பட்டு தான் விழுந்தேன், தெரிஞ்சு தான் நாங்கள் விழுந்தோம் அப்படின்னு சொல்கிறது வேறு. விழுந்துட்டேங்க, எழுந்துக்கிட்டேங்க, தெரியாமல் விழுந்துட்டேங்கன்னு சொல்கிறது இருக்குது. இல்லை தெரிஞ்சு தான் நான் விழுந்தேன், அவங்களும் கூட சேர்ந்து தான் விழுந்தாங்கன்னு சொல்ல அது எப்படி இருக்குது இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போக்ஸ் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணுறதுன்றது கரெக்டு. புகார்கள் வரும்போது உள்ளபடியே வந்து அது காவல்துறையாக இருக்கட்டும் நீதிமன்றமாக இருக்கட்டும், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இந்த பாலியல் குற்றச்சாட்டுலாம் வந்து போனால் ஒரு பக்கம் வந்து சயின்டிஃபிக்காக வந்து நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிரூபிக்க முடியாத சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏன் வந்து குற்றவாளிகளை வந்து விடுதலை பண்ணிடுறாங்க கேட்டால் ஆதாரம் இருந்தால் தான் பண்ண முடியும். சயின்டிஃபிக்காக ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் இந்த பாலியல் குற்றச்சாட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்டிக்க முடியும். இல்லைன்னா வெளியே வந்துடுவாங்க. அவன் உள்ளபடியே பண்ணியிருப்பான், டார்ச்சர் கொடுத்துருப்பான், எவ்வளோ தொல்லைகள், ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு வழியாக வெளியிட்டுறாங்க, வெளியே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, அவனை வந்து தண்டிக்க முடியாது. அதே மாதிரி கேட்டால் பொய்யான குற்றச்சாட்டு வந்து சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வேறு வழி இல்லாமல் சம்மந்தப்பட்டவங்களே வந்து இந்த புகாரை கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னும் போது அது சில நேரங்களில் அதை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கிறாங்க. சாட்சிகள் மூலமாக கூட பார்த்திங்கன்னா அந்த சாட்சிகள் உண்மையோ பொய்யோ அதெல்லாம் கூட தெரியாது. ஆனால் சில நேரத்தில் சிக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் பதிவு பண்ணுறேன், உண்மையாக பாலியல் குற்றம் பண்ணுறவன் வந்து தப்பிச்சிடுறான். ஆனால் பாலியல் குற்றம் பண்ணாத அந்த ஆசிரியர் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் 15 வருஷம் ஆச்சு இல்லையா அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சொல்லுது, இல்லை நான் கொடுத்த புகார் வந்து பொய் புகார், அது லைஃபே போயிடுச்சு. ஆமாம் லைஃபே போயிடுச்சு. இல்லை 15 வருஷம் அந்த ஆளுக்கு கஷ்டப்பட்டார், முடிஞ்சிச்சு. இல்லை மனைவி மக்கள் எவ்வளோ அசிங்கம் அவமானம் எவ்வளோ இருக்குல்ல, அதுதான் சொல்கிறேன். அது வந்து அது நானும் படித்தேன் அந்த செய்தி. அடப்பாவுமே 15 வருஷம் அந்த மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆனால் அந்த பெண்ணும் கூட மன உளைச்சலில் தான் இருந்திருக்குன்றது தெரிய வருது. இது அவசியம் இல்லை, அந்த நேரத்துக்கு ஒருத்தரை பழித்திக்கணுன்றதுக்காக ஒரு பொய்யான புகாரையும் கொடுக்கக்கூடாது இல்லையாம்மா. அதுதான் ஒன்று. இந்த விஷயத்தில் மோனாலிசாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு கேட்டிங்கன்னா வந்து இந்த போக்ஸ் ஆக்டில் வந்து அந்த பையனை பிரித்து அவனை தூக்கி ஜெயிலில் போட்டு அதுக்கு அடிப்படை இப்போ அது கடைசியில் எங்கே வந்து நிற்கிறீங்கன்னா மத ரீதியான பிரச்சனையில் தான் வந்து நிற்கும். இந்த பெண் வந்து இந்து, அவர் வந்து இஸ்லாமியர்,
வந்து பார்த்தீங்கன்னா இது லவ் ஜிகாத்னு இவங்க சொல்ல, அந்த பொண்ணு அது இல்லைன்னு சொல்ல, கடைசியில் எங்கே வந்து கேட்டால் டூப்ளிகேட்டாக சர்டிஃபிகேட். அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு 1 இயர் அந்த பொண்ணு பொறுமையாக இருந்திருக்கலாம். கொஞ்சம் கஷ்டத்தில் வந்து நீங்கள் திருமணத்தை கடந்த உறவில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திருமணத்தை கடந்த உறவில், திருமணம் இல்லாத உறவில் கூட அவங்க இருந்திருக்கலாம். இல்லாத உறவுனா நான் தப்பாக சொல்லலை, ஒரு துணையாக கூட அவர் வந்து வாழ்ந்திருக்கலாம். அந்த கல்யாணம்ன்ற அந்த சடங்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 18 வயசு முடிஞ்ச உடனே அதுக்குன்னா முறைப்படி அதை செஞ்சுருக்கலான்றது தான் என்னுடைய பார்வை. அவங்களும் கொஞ்சம் அவசரப்பட்டாங்க. இப்போ இந்த சட்டமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியாக பயன்படுதா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து எதுக்காக இந்த சட்டம் கொண்டு வந்தாங்கன்ற அந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக நிற்குது. எதுக்காக இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க? உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா மைனர் குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா வந்து பாலியல் அத்துமீறல் பண்ணுறாங்கிறதுக்காக கொண்டு வந்த அந்த சட்டம் ஒரு காதலர்களை பிரிக்கிறதுக்கு பயன்படுதுன்றது தான் இங்கே பாயிண்ட். ஸோ அந்த கோர்ட் படத்தில் வர மாதிரி இருக்குது. இப்போ வந்து பிரசாந்த் வந்து ரஞ்சன்ற படத்தில் தான் நடிக்கிறாரு. அதை ஒரு பெரிய கேள்வியாக வைக்கிறாங்க. அந்த படம் வந்த பிறகு இன்னும் கூட வந்து இது பெரிய அளவில் பேசப்படும் இந்த போக்சோ ஆக்ட். போக்சோ சட்டம் குறித்தும் நிறைய விஷயங்களை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. நன்றி. நன்றிம்மா.